Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச். அதில் லீனியர் ப்ரோக்ராமிங்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி இது. நம்ம என்னென்னு அந்த சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம பண்ணிடலாம். இதில் ஒரு 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள்னு டிசைட் பண்ணிடுங்க. வேரியபிள்னால் எக்ஸாக இருக்கலாம், x1 x2 இல்லை எக்ஸு ஒய் இசட்டு ஏபிசி இதான் வேரியபிள். சரியா? ஸ்டெப் 2ன்றது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை முதல் ரெடி பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்களா மினிமைஸ் பண்ணுறீங்களா? மேக்ஸிமைஸ்னால் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த போடுறோமா இல்லை காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோமா அப்படின்றது தான் இந்த ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டெப் 3ன்றது அதர் கண்டிஷன் ஆஃப் வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா எங்கிட்ட இவ்வளோ தான் வுட் இருக்குது, இவ்வளவு தான் லேபர் பவர் இருக்குது, இதில் தான் மெஷின் அவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனே சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பான். அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் தான் ஃப்ரேம் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். அண்ட் 4வது ஸ்டெப்பு நான் நெகட்டிவிட்டி. வேறு ஒன்றும் இல்லைங்க, 0க்கு கூட இருக்கணும், 0க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அதான் நான். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு x1 x2 இல்லை எக்ஸா ஒய்யா இல்லை ஏபிசி ஏதாவது நீங்கள் வேரியபிள்ன்றது நீங்கள் போடுறது தான். ஸ்டெப் 2ன்றது மேக்ஸிமைஸாக மினிமைஸான்றதை பார்க்குறீங்க. ஸ்டெப் 3ன்றது அவங்க கன்ஸ்ட்ரைண்ட், அதுதான் லிமிட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு 2 ஈக்குவேஷனோ 3 ஈக்குவேஷனோ ஃப்ரேம் பண்ணுறது. 4வது இது வந்து எல்லாமே 0க்கு மேலே தான் இருக்குது, நெகட்டிவிட்டி கிடையாது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். இதுதான் வந்து நம்மளுடைய ரூல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே போட்டுருவீங்க. எ மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் 2 டைப்ஸ் ஆஃப் மாடல் M1 அண்ட் M2. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மாடல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, M1 அண்ட் M2. ஈச் மாடல், ஒவ்வொரு மாடலுக்கும் M1ல் ரெக்வயர்ஸ் 4 hours ஆஃப் கிரைண்டிங் 2 hours ஆஃப் பாலிசிங். அதாவது M1ல் கிரைண்டிங் 4 hours இருக்குது, 2 hours பாலிசிங் இருக்குது. வேரஸ் M2 ரெக்வயர்ஸ் 2 hours ஆஃப் கிரைண்டிங் 5 hours ஆஃப் பாலிசிங். இதை நீங்கள் ஒரு டேப்லர் காலமில் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண ஈஸியாக இருக்கும். The manufacturer has 2 grinder. அவர் எத்தனை கிரைண்டர் வச்சுருக்கிறாரு? 3 பாலிசர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஈச் கிரைண்டர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுது? 40 hours a week கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈச் பாலிசர் ஒர்க் ஃபார் 60 hours a week. ப்ராஃபிட் ஆன் M1 மாடல் இஸ் 3 rupees, M2 வந்து 4 ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. வாட் எவர் இஸ் ப்ரொவைடட் இன் அ வீக் இஸ் சோல்டு இன் த மார்க்கெட்டில் சோல்ட் பண்ணிடுறாங்க. ஹவு ஷுட் த மேனுஃபேக்சரர் அலோகேட் இஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி to the 2 types of models so that he may make maximum profit in a week? ஒரு அந்த கன்சர்னில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா எந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அவங்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியே. இதை நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். எப்படி ப்ராப்ளமில் அப்ளை பண்ணுறது? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட்டு வந்து டிசன் வேரியபிள். இப்போ நான் டிசன் வேரியபிளை முதல் கொடுக்க போகிறேன். சரி, என்ன வேரியபிள் கொடுக்க முடியும்? நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், என்ன வேரியபிள் கொடுக்க முடியும்? இப்போ நம்மளுக்கு 2 மாடல் கொடுத்துருக்கான், M1 அண்ட் M2ன்னு 2 மாடல் கொடுத்துருக்கான். இப்போ அதை தான் நான் என்ன சொல்கிறேன், x1 x2 b த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் M1 M2ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் x1 x2, ஏன்னா நான் ஈக்குவேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் x1 x2ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் xyன்னு எடுத்துக்கலாம், ஏபின்னு எடுத்துக்கலாம். வேரியபிள் நம்ம செலக்ட் பண்ணுறது தான். சரியா? அடுத்தது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? செகண்ட் ஸ்டெப்பு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிருங்க, மேக்ஸிமைஸாக மினிமைஸான்னு பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் இந்த ப்ராப்ளமில் எழுத போகிறோம். ஆனால் இதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு நல்லா திருப்பி கூட வாசிச்சுக்கோங்க. ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு அவனே கொடுத்துருக்கான். M1 மாடலுக்கு 3 rupees ப்ராஃபிட், M2 மாடலுக்கு 4 rupees ப்ராஃபிட். அப்போ இது ப்ராஃபிட்னா மேக்ஸிமைஸ். ஸோ இந்த கண்டிஷனை நான் ஒரு ஈக்குவேஷனாக போட போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 3x1. ஏன்னா ப்ராஃபிட் 3 கொடுத்துருந்தானா x1 ஏன் போட்டேன்? M1 மாடலுக்கு x1 போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் 4ன்றது அவன் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். அப்போ 4 x2 M2 மாடலுக்கு நான் x2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது ஈக்குவேஷன். எப்போ எழுதுனாலும் நீங்கள் இப்படி தான் எழுதணும். மினிமைஸும் கொடுத்தாங்கன்னா மினிமைஸ் MIN போட்டு Z இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். மேக்ஸிமைஸும் கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்களோ அதை போட்டுட்டேன், வேரியபிளை போட்டுட்டேன். ப்ளஸ் எவ்வளோ ப்ராஃபிட் M2க்கு கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டேன், அதை வேரியபிள் x2ன்னு எடுத்துருக்கோன்னு போட்டேன். சரி, ஓகே. ஆனால் இந்த சம்மை நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ 3வது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்?
அதர் கண்டிஷன் ஆஃப் த ப்ராப்ளம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன லிமிட்டேஷன் இருக்கோ அதை வச்சு ஒரு 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் அவன் என்ன சொல்லிட்டான், மாடல் M1ல் 4 hours ஆஃப் கிரைண்டிங் 2 hours ஆஃப் பாலிசிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி M2ல் 2 hours ஆஃப் கிரைண்டிங் 5 hours. இதை ஒரு டேப்லர் காலமில் போட்டுக்கோங்கன்னு சொன்னோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். M1 M2 கிரைண்டிங் பாலிசிங். M1க்கு 4 hours, பாலிசிங் கிரைண்டிங் வந்து 4 hours, பாலிசிங் 2 hours. M2க்கு 2 hours கிரைண்டிங் 5 hours பாலிசிங். இதை ஒரு டேப்லர் காலமில் போட்டுட்டா உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும், புரியும். அதனால நான் இந்த காலம் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ நான் இதை வச்சு நான் என்ன செய்யணும், அவங்க இதில் என்ன கன்ஸ்ட்ரைன் கொடுத்துருக்கான்னா, ஈச் கிரைண்டர் ஒர்க்ஸ் 40 hours a week. ஒரு கிரைண்டர் 40 மணி நேரம் வேலை பார்க்குது. நம்மகிட்ட எத்தனை கிரைண்டர் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட 2 கிரைண்டர்ஸ் இருக்குது. அப்போ நான் அதை என்ன செய்யணும், ஒரு கிரைண்டர் தான் 40 மணி நேரம். அப்போ இதை நான் ஒர்க்கிங்ஸில் காமிக்கிறேன். 2 கிரைண்டர்ஸ் இருக்குது, ஒரு கிரைண்டர் 40 மணி நேரம். அப்போ 2 கிரைண்டர், மொத்தம் நம்மக்கிட்ட 80 hours. ஓகேவா? அதே மாதிரி பாலிசஸ் பார்த்துக்கோங்க. பாலிசஸ்க்கு அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. வாட் இஸ் த கண்டிஷன்? ஈச் பாலிசர் ஒர்க் ஃபார் 60 hours a week. 60 மணி நேரம் ஒரு பாலிசர் வேலை செய்யுது. நம்மக்கிட்ட எத்தனை பாலிசர் இருக்குன்னு பாருங்க. நம்மக்கிட்ட மொத்தம் 3 பாலிசர் இருக்குது. ஆனால் 60 மணி நேரம் ஒரு பாலிசரே வேலை செய்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம அதை எழுதுகிறோம். 3 பாலிசர் இருக்குது, 60 மணி நேரம் மல்டிப்ளை பண்ணால் 180 hours. ஈஸியாக இருக்கா? ஸோ அப்போ மேக்ஸிமமாக இவ்வளோ தான் ஒரு கிரைண்டரும் உங்களுடைய பாலிசரும் வேலை செய்ய முடியும். ஏன்னா 2 கிரைண்டருக்கு 80 மணி நேரம், 3 பாலிசருக்கு 180 மணி நேரம். இதான் உங்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ட். இதுக்கு மேலே நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. இப்போ நான் இதை எப்படி மேம் ஈக்குவேஷனில் போடுறது? இதை நம்ம முதல்ல ஃப்ரேம் பண்ணுது. மேக்ஸிமைஸ் Z is equal to 3x1 + 4x2. இதை போட்டிருக்கோமா? இது அப்படியே எழுதியிருக்கேன். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு. முடிச்சிட்டோமா? செகண்ட் பாருங்கள், இதை தான் எழுத போகிறேன். இதில் என்ன எழுதுகிறோம்னா, அவன் எதை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கானோ அதை தான் நம்ம ஈக்குவேஷனாக. இப்போ இது கிரைண்டர் 80 hours வேலை பார்க்குதான். ஓகேவா? கிரைண்டர்னால் வெர்டிக்கலாக இருக்குது. கிரைண்டர் 80 hours. ஓகேவா? இப்போ நான் எழுதும் போது எப்படி எழுதுவேன்? இது x1, M1க்கு நேராக இருக்கிறது x1 எடுத்துக்குவேன்னா 4x1 + 2x2 போட்டால் கரெக்டாக வருமா? 4x1 + 2x2 எவ்வளவு மேக்ஸிமமாக கிரைண்டிங் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 80 hours. 4x1 + 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80. ஏன் லெஸ் தென் போடுறோம்னா 80க்கு கீழே தான் ஒர்க் பண்ண முடியுமே தவிர 80க்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. அதனால நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது இதே இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. பாலிசிங்க்கு மொத்தம் அவங்க எத்தனை மேக்ஸிமம் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க? 180 மணி நேரம் வேலை பார்க்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதனால் பாலிசிங்கோடைய இதை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுங்க. 2x1, ஏன் x1 போடுறேன்? M1க்கு நேராக 2. அப்போ M1க்கு நம்ம x1 போட்டிருந்தோம். அப்போ 2x1 5x2 + 2x1 + 5x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 180. இந்த 180 மேக்ஸிமமாக கிரைண்டர் பாலிசர் வேலை பார்க்கும். ஸோ அதனால் நான் 180 போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் போட்டுட்டோம், அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை போட்டோம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கண்டிஷன் நான் நெகட்டிவிட்டி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுங்கன்னு சொல்லி 4ஆவதாக சொல்லியிருக்கோம். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு கீழே வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரெயின். அதனால x1 x2 சுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதுதான் உங்கள் ஆன்சர். இதெல்லாம் அவன் பார்க்குறது வந்து ஒர்க்கிங்ஸ் தான். இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ இதுக்கே அவன் டிக் போட்டுருவான். புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருந்தானா கேளுங்க. வேறு ப்ராப்ளம்ஸும் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் தொடர்ந்து போடுவேன். வேறு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூம்மா.